பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோபி. இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு இறுக்கமான நாள், யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாள். மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் ஐயா அஜித் பவார் இறந்துட்டார். அது ஒரு விமான விபத்து, குட்டி விமானம்னு வைங்கள. இன்னைக்கு காலையில் ஒரு 8:45 மணிக்கு அவர் லேண்ட் ஆகி இந்நேரம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்க வேண்டியது. ஒரு கட்சி மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்து நிறைய எலெக்ஷன் வருது இல்லையா, அதில் அவர் பேசுறதுக்காக அங்கே போயிருக்காங்க, அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக. அது ஒரு குட்டி விமானம், இந்த சின்ன இந்த சேட்டர் ஃப்ளைட் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் ஒரு 5 பேர் போயிருக்காங்க. க்ரூ மெம்பர் 2 பேர், ஐயா அஜித் பவார் ஒருத்தர், அவர் கூட ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், கூடவே ஒரு பர்சனல் அட்டெண்டன்ட். இந்த 5 பேரும் போயிருக்காங்க. பொதுவாக இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற ஒரு குரூஷியலான டைமிங்கு மேலே இருக்கிற டைமிங் கிடையாது. இங்கேருந்து ஏறுறது இறங்குறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப குரூஷியலான மொமெண்ட். அதுதான் நிறைய கிராஷ் லேண்டிங் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான அந்த ரன்வே கீழே இறங்குறப்போ திடீர்னு ஏதோ ஒரு விபத்தாகி, விபத்தான உடனேயே விமானம் பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அஜித் பவார் ஐயா அந்த விமானத்தில் அங்கனக்குள்ளே எல்லாம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் கொண்டு போயும் அவரை காப்பாற்ற முடியல. அந்த விமானத்தில் இருந்த அந்த 5 பேருமே இறந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும், எல்லா கட்சியின் தலைவர்களும் ஐயா அஜித் பவாரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் அஜித் பவாரை 2023 தான் பொதுவாக மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களுக்கு முன்னமே தெரியும். ஆனால் மகாராஷ்டிராவை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலை ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு ஐயா அஜித் பவாரை 2023க்கு அப்புறம் தான் தெரியும். என்னைக்கு அவர் சரத் பவார் ஐயாவை எனக்கு நீ வேண்டாம், எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல, நான் உங்ககிட்ட இருந்து விலகி போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போனாப்லையோ அன்னைக்கு தான், அதாவது பாஜக கூட கூட்டணி வச்சு அந்த என்சிபியை அவருக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோடு தான் அஜித் பவாரை எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு 3 வருஷம் கேப் தான் நமக்கும் அவருக்கும் அந்த கம்யூனிகேஷன் இருக்கு. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு 36 வருஷம் ஒரு அரசியல் இருக்கு. இவர் செஞ்ச அதே வேலையை ஐயா சரத் பவாரும் பண்ணியிருக்காப்புல. சரத் பவார் பண்ணது தான், அவரோட ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணி அஜித் பவாரும் சரத் பவார்கிட்டயே பண்ணியிருக்கார். அஜித் பவார் ஐயாவை சொல்லணும் அப்படின்னா சரத் பவார் ஐயாவை விட்டுட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்காக உழைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது சொந்தமாக இருக்கிறவங்களுக்காக உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தன்னோட சொந்த பிள்ளை மாதிரி தன்னை அண்ணனோட பையனை கூட்டி உட்கார வச்சு கடைசி வரைக்கும், இந்த 2023க்கு முன்னாடி, ஆக்சுவலி அவரோட பிரச்சனை ஆரம்பித்தது 2023 இல்லை, 2019. அது அவர் கூட இருக்கிறது பிடிக்காம இல்லை, அஜித் பவார் ஐயா அவருக்குள்ள உள்ள ஒரு வருத்தம். இத்தனை நாள் இருந்துட்டு நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன், நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன், உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் மறந்துட்டு என்னைய ஒதுக்க பார்த்தீங்க பற்றி அந்த ஒரு கோபம், அதுதான் அஜித் பவாரை சரத் பவார்கிட்டேருந்து பிரித்ததை தவிர, இவங்க பாஜக உள்ள பூந்து அஜித் பவாரை இது பண்ணிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப சோகத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு தோல் கொடுக்குறப்ப அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா, அந்த வேலையை தான் பாஜக அஜித் பவார்கிட்ட பண்ணுச்சு. அந்த வேலையை அஜித் பவாரை பற்றி பேசுகிறப்ப சரத் பவார் ஐயாவை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் அவரும் இல்லை. உண்மை அதுதான். சரத் பவார் ஐயா தீவிர அரசியலை இறங்குறப்ப அவருக்கு முன்னாடியே அந்த என்டையர் அந்த பவார் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த பவார் ஃபேமிலியுமே அரசியலில் இருந்தது. சரத் பவாரோட அம்மா ஷாஜாதா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊராட்சி அந்த அரசியல் இருக்கு இல்லையா, உள்ளூர் அரசியல், அதில் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பா கோவிந்தராவ் பவார்னு நினைக்கிறேன், அவருமே விவசாய சங்கத்தோட தலைவராக இருந்திருக்கிறார். இவங்க 2 பேரையும் வச்சு தான் அவர் நல்லா தெரிஞ்சங்க. இவர் அரசியலில் சேர்ந்தது, ஐயா சரத் பவார் உள்ளே சேர்ந்தது அவரோட வெறும் 27வது வயசில். 1958 சேர்ந்தார். 27வது வயசில் எம்எல்ஏவாயிட்டார். இது வரைக்கும் அந்த பாராமதி தொகுதி பவாரோட ஃபேமிலிக்கு சொந்தமானது. அவங்கள தாண்டி வேற யாரும் அந்த தொகுதியில் இது வரைக்கும் நின்றுருக்காங்க, ஆனால் ஜெயிச்சதெல்லாம் கிடையாது.
1967லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தொகுதி அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்புறம் 77ல் அதான் அவரோட 37வது வயசுலயே என்னவோ சிஎம் ஆகிறார் சார். 37 வயசுல எந்த விதமான ஒரு பெரிய சப்போர்ட், அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. பட் ஆனால் ஒரு சிஎம் ஆகிற அளவுக்கு பெரிய சப்போர்ட் எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு சரத்பவார் பண்ண அரசியல். அவர் அப்படியே ஆரம்பத்திலேருந்தே காங்கிரஸ்ல தான் இருந்திருக்காப்புல. காங்கிரஸ்ல இருந்தப்ப இந்த 77 சமயத்தில் அந்த உடஞ்சது இல்லையா காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்னு உடைஞ்சது. இன்னொன்று வந்து இங்கே வந்து என்சிபி, அதாவது சோசியலிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்சது. அந்த சோசியலிஸ்ட் காங்கிரஸ்ல இப்போ அப்பயே, அதாவது அந்த டைம்ல 1977லேயே அவங்க வந்து ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, ஜனதா பார்ட்டி மகாராஷ்டிராவில் ஆல்மோஸ்ட் 99 சீட்ஸ். பட் ஆனால் அந்த பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. இவங்க என்சிபியும் சரி இந்திரா காங்கிரஸும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு சீட்ஸ், அதாவது 60+ன்னு வச்சுங்களேன். ரெண்டுமே 60+60+. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாம ஏன் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காங்கிரஸும் என்சிபியும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அமைச்சதுக்கப்புறம் டெய்லி ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இவங்க 2 பேருக்குள்ள நான் பெருசு நீ ஏன்னா 2 பேருக்குமே மெஜாரிட்டி இல்லைல்ல, அதனால 2 கட்சிகளுக்குள்ளேயும் பெரிய சண்டை. அப்போ தான் சரத்பவார் ஐயா என்ன பண்ணாரு, அங்கேருந்து வெளியில வந்து ஜனதா பார்ட்டியோட, அதாவது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு, பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறார். இப்போ அஜித் பவார் என்ன பண்ணாரோ அதே தான் அன்னைக்கு சரத்பவார் பண்ணியிருக்கார். ஒரு பெரிய ஒரு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சரா, அதாவது ஒரு பெரிய ஒரு ஐக்கானா சரத்பவார் ஐயா அசைக்க முடியாத அளவுக்கு வந்தார். இவரோட அஜித் பவாரோட அரசியல் என்ட்ரன்ஸ் அப்படின்றது 1991க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா அவர் நேரடி அரசியலில் வரல அப்படின்னாலும் இந்த கூட்டுறவு வங்கி, அப்புறம் இந்த வேளாண், அந்த கூட்டுறவு, அந்த வேளாண் இது அந்த சங்கங்கள், இதுல எல்லாம் வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்கிறார். இவரோட வெற்றிக்கு, சரத்பவாரோட வெற்றிக்கு பயங்கரமா உழைச்சவர். அவரோட பொலிட்டிக்கலுக்கு பேக் போனா இருந்தவர் சரத்பவாரோட அண்ணன் ஆனந்த் ராவ் பவார் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவர் தான் வந்து, ஆனால் அவருக்கு வந்து அரசியல பெருசு ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் தம்பி பெரிய ஆளாக இருக்கணும் அரசியல் அப்படின்றதுல அவருக்கு ரொம்ப ஆசை. பின்னாடி பயங்கரமாக ஒர்க் பண்ணி எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கலில் அந்த இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, கிரவுண்ட் ஒர்க்ஸ், அந்த கிரவுண்ட் ஒர்க் அத்தனையும் பார்த்து தம்பியை பயங்கரமாக சேஃப்டியாக வந்து வச்சிருந்தவர் ஆனந்த். அவரோட பையன்தான் அஜித் பவார். அஜித் பவாருக்கு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் கிரேஸ் ஒன்று உண்டு. அதாவது அந்த ஒரு பேஷன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வெறி, அரசியலில் நம்ம பெருசாக ஒரு இடத்துல வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி உள்ளுக்குள்ளே நிறையாவே இருந்திருக்கு. அதே நேரத்தில் சித்தப்பாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதாவது சரத்பவார் இருக்கார் இல்லையா, அவரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதுல அஜித் பவார் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு. அவர் ஃபஸ்ட்டு போட்டி போட்டது அஜித் பவார் 1991ல் பாராமதி தொகுதியில், மக்களவை தொகுதியில் போட்டி போடுறாரு, ஜெயிச்சிட்டார். ஃபஸ்ட்டு எலெக்ஷனே அவருக்கு வந்து பயங்கர ஃப்ரூட்ஃபுல்லாக அமைஞ்சது. ஆனால் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாலும் அந்த இடத்த இப்போ எப்படி வந்து அஜித் பவார் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு இல்லையா, அன்னைக்கு எனக்கு அஜித் பவார் தான் வேணும், எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அஜித் பவாருக்கு அந்த பதவியை அவர் விட்டு கொடுத்துட்டார். ஏன் விட்டு கொடுத்தாரு அப்படின்னா, அந்த 1990s வந்து ஐயா விபி சிங், ஐயா சந்திரசேகர ராவ், உங்களோட கவர்மெண்ட் எல்லாம் வரிசையாக ஸ்டடியாக இல்லாமல் வந்து அப்படியே ஆட்டம் கண்டு போய் உட்காந்துச்சு. 1991ல் நரசிம்மராவ் வர்றப்ப இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரா ஐயா சரத்பவார் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரத்பவாரை தன்னோட அமைச்சரவைக்கு கூப்பிடுறாரு. எம்பியா இருந்தால் தானே உள்ளே போக முடியும். அந்த 1991ல் கரெக்டாக பாராமதி தொகுதியில் ஐயா அஜித் பவார் ஜெயிச்சு எம்பி ஆகிறாரு. அந்த இடத்த அவர் விட்டு கொடுத்து, சித்தப்பாக்கா விட்டு கொடுத்து அவர் தேசிய அரசியலுக்கு போயிடுறார். அவர் தேசிய அரசியலுக்கு போனோன்னே ஐயா அஜித் பவார் முழுக்க மாநில அரசியலுக்கு வந்து என்சிபியை எப்படியாச்சும் வளர்த்தெடுத்து பெரிய கட்சியா மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டாந்துடணும் அப்படின்றதுல அவருக்கு ரொம்ப ஆசை. இதுல தான் இடையில நிறைய குளறுபடிகள் ஏகப்பட்டது நடந்தது. இதுக்கப்புறம் ஆக்சுவலி ஐயாவோட அரசியல் வாரிசு அப்படின்றதுல
சரத்பவாரோட அரசியல் வாரிசு அப்படின்றதுல அஜித் பவாரை தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் வேற யாரும் சரத்பவாரோட ஃபேமிலியிலேருந்து உள்ள வரல. அஜித் பவார் தான் ஐயா சரத்பவாரோட அரசியல் வாரிசு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. யாருக்கும் அதுல எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஃப்ளா கூட கிடையாது. அதனால தான் அடிச்சு உடச்சு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. சுப்ரியா சூலேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க தான் சரத்பவாரோட வாரிசு, ஒரிஜினல் வாரிசு. அவங்க அதுக்கு முன்னாடி அரசியல் இல்லை. அவங்களோட என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எல்லா பிரச்சனையுமே உருவாச்சு. ஐயா ஆக்சுவலி அவங்க உள்ள வர்றப்ப என்ன சொல்லி வந்தாங்கன்னா, அவங்க மேலே பார்த்துக்கட்டும், அதாவது சரத்பவார் எப்படி வந்து தேசிய அரசியல், அவங்களுக்குள்ள கூட்டணி, அந்த நாடாளுமன்ற விவகாரம், இதையெல்லாம் வந்து அவர் எப்படி பார்த்துக்கிறாரு, அவர் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாரோ அதே மாதிரியே சுப்ரியா சூலேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஐயா அஜித் பவாருக்கு இம்மி அளவு கூட அவரோட இமேஜ் மகாராஷ்டிராவில் டவுன் ஆகாது, டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. அஜித் பவாருமே என்னதான் இருந்தாலும் சிஸ்டர் தானே அவங்களுக்கு. ஏன்னா வளர்த்து எடுத்தவர் வந்து சரத்பவார் தானே பேக்போனா. எப்படி வந்து சரத்பவாருக்கு அவங்க அண்ணன் பேக்போனா இருந்தாரோ அதே மாதிரி அஜித் பவாருக்கு சரத்பவார் பேக்போனா இருந்தார். சரி, நாம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைச்சாங்க. ஒரு பெரிய ஆசை அஜித் பவாருக்கு, முதலமைச்சர், மகாராஷ்டிரா மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகணும். ஆனா யாரு முதலமைச்சர் ஆனாலும் ஐயா துணை முதலமைச்சர். அதுல வந்து ஐயா வந்து பயங்கரமா வந்து இறங்கி உருண்டு விளையாண்டு பயங்கரமா பண்ணுவாப்புலன்னு வைங்களேன். அதே மாதிரி என்சிபிக்குள்ள அதாவது இந்த இவங்க இருக்காங்கல்ல, இந்த மூத்த தலைவர்கள், அவங்களோட அந்த டாமினேஷன் அதிகமாக அந்த டைம்ல கட்சிக்குள்ள யங்ஸ்டர்ஸை இழுத்துட்டு வந்தது என்சிபிக்குள்ள அஜித் பவார் தான். அதுக்காக அவர் இறங்கி எவ்வளவோ நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா சரத்பவாரை காட்டிலும் என்சிபியை ரொம்ப ஸ்ட்ராங்கா மகாராஷ்டிராவுக்குள்ள வந்து செட் பண்றதுல ரொம்ப பெரிய வேலையை வந்து அஜித் பவார் தான் பார்த்துருக்கிறாரு. சரத்பவாரோட ஃபேஸ் வேல்யூ, அவரோட அந்த இதெல்லாம் வந்து வேற. அவர் பவர்ஃபுல், ஒரு இண்டிவிஜுவலாக வந்து சரத்பவார் பயங்கர பவர்ஃபுல். ஆனால் எந்த அளவுக்கு சரத்பவார் ஸ்டேட்டில் பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு ஸ்டேட்டில் என்சிபி சரத்பவாரோட அந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு இறங்கி வேலை பார்த்தது முழுக்க முழுக்க அஜித் பவார் தான். எல்லாரும் வந்து நம்பினாங்க அடுத்தது அவரை தான் அறிவிப்பாங்கன்ட்டு. ஆனால் என்னைக்கு சுப்ரியா சூலே உள்ள வந்தாங்களோ அன்னையிலேருந்து அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா பயங்கரமான ஒரு நேஷனல் லீடரா சுப்ரியா சூலேயை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்சிக்குள்ள எப்படி 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்க முடியும்? யாராச்சும் ஒருத்தர் கையில தானே அந்த பவர் இருக்க முடியும். 2 பேரும் சைமல்டேனியஸா மேல வர்றப்போ அவங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அறியாமலே ஒரு காம்படிஷனான ஒரு கிரவுண்ட் உருவாயிடுச்சு. அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கல, பேசிக்கல, ஒருத்தரை வெறுக்கலை, பார்த்தோன்னே வந்து மூஞ்சியை திருப்பிக்கல. பட் இது எல்லாமே அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்குமே ரொம்ப நல்லா தெரியுது. பட் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் இந்த விஷயத்தை வந்து செய்ய மாட்டோம் அப்படின்றதுல 2 பேரும் ரொம்ப நம்பி இருக்காங்க. பட் அந்த நேரத்தில் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட வந்து கூட்டணிக்கு போகலாம் அப்படின்றது ஐயா அஜித் பவாரோட எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர் போயிட்டு அங்கே துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் சரத்பவார் அங்கே தான் வந்து சறுக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் எங்களுடைய அந்த இதை வந்து எடுத்துக்கிறோம், ஆதரவு நாங்கள் கொடுக்கல, பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி அஜித் பவார் அங்கே இருக்கிறப்பயே சரத்பவார் இங்கே சொல்லிட்டாப்புல. இடையில அஜித் பவாருக்கு என்ன ஒரு பெரிய சங்கடமாகி போச்சுன்னா, எந்த அளவுக்கு வந்து கட்சியை டெவலப் பண்ணாப்புலையோ அதே அளவுக்கு கமிஷன்கள்லையும் டெவலப்மெண்ட் நிறைய ஆயிருக்கு. ஐயா இந்த இது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்காப்புல. அப்போ அணைகள் கட்டுறதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. ஏகப்பட்ட குளறுபடி, பல்லாயிரம் கோடி ரூபாய் கணக்கில். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கியிலையும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஐயா அஜித் பவார் தான். ஏன் ஐயா மோடியே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, ஐயா தேவேந்திர பட்னாவிஸ் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. தேவேந்திர பட்னாவிஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து பேலன்ஸ் லைஃப்பை பூராவே ஜெயிலில் தான் கழிக்கணும், அந்த அளவுக்கு இவரோட குற்றங்கள் ஏகப்பட்டது இருக்கு, ஆதாரங்கள் இருக்குன்னா அதைத்தான் அவங்க சொன்னாங்க. இங்கதான் இடையில இந்த சிவசேனா வந்து புரிஞ்சு அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ். அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓவர் நைட்ல வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி உட்கார்ந்து இருந்ததுன்னு வைங்களேன்.
அது சிவசேனாவும் பாஜகவும் வந்து ஒன்றா சேர்ந்து போட்டி. எப்பயுமே அவங்க 2 பேர் தான் வந்து நல்ல கூட்டணி. அது ஏன்னா அவங்களோட கொள்கையும் இவங்களோட கொள்கையும் ஒத்துப்போகும். ஆனா சிவசேனாவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்து இருந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சப்போ தாக்கரே என்ன பண்ணிட்டாப்புல, தாவிட்டாப்புல. பாஜகவுக்கு பதிலா காங்கிரஸை போட, அப்படியே இந்த பக்கம் வா, என்சிபிக்கு வா, எல்லாத்தையும் உள்ள பூந்து அவங்க ஒரு ஆட்சியை அமைச்சாங்க. எப்படி வந்து சரத்பவார் வந்து அந்த 1977ல பண்ணாப்புலையோ அதே மாதிரியே எகைன் சிவசேனா பண்ணுச்சு. சிவசேனா பண்றப்ப அந்த ஆட்சி 2 வருஷம் கூட அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து, அதாவது எல்லாருக்குமே பாஜகவோட பவர் பிளே என்னன்றது இங்கதான். நீ கடைசி வரைக்கும் சிஎம் ஆக முடியாது ஏக்நாத் சிண்டேட்ட. ஆனா நீ இங்க வந்தீங்கன்னா நீ தான் சிஎம். வெறும் 40 எம்எல்ஏ போதும். அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஆட்கள் அப்படி பிடிச்சி உள்ள வந்தது தான் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய கொலைப்படிகள். சுப்ரியா சூலே வந்து என்னைக்கு அவங்க வந்து அந்த என்சிபியோட செயல் தலைவர் ஆக்குனாங்களோ அங்கேதான் உண்மையிலேயே ஐயா அஜித் பவாருக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா மகாராஷ்டிராவில் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறவர் அஜித் பவார் ஐயா. அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அவர் தான் வந்து தேர்தலை வந்து யார் நிற்கணும், வேட்பாளர்கள் டிசைட் பண்றது, கூட்டணி யாரு, என்டையர் ஸ்டேட்டோட கண்ட்ரோல் அவர் கையில தான் இருந்திருக்கு. ஆனா இடையில இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு நான் அரசியலை விட்டு விலகி போறேன் சரத்பவார் போறப்ப, இல்ல நீங்க இருக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கள மறுபடியும் கூப்பிட்டு வச்சு ஐயாவை பொறுப்பேற்க வச்சதுக்கு அப்புறம் எங்க இந்த கட்சி நம்ம பிள்ளைக்கு இல்லாம போயிடுமோ. ஆக்சுவலி சரத்பவாரோட ஐயா சரத்பவாரோட நினப்பு இருக்கலாம், சுப்ரியா சூலேக்கு வந்து இந்த இடத்துல வாய்ஸ் இல்லாம போயிடுமா, அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களையும் அவங்களோட சேர்ந்து இந்த பிரபுல் பாட்டீல் முன்னாள் மத்திய அமைச்சர் அவரையும் சேர்த்து செயல் தலைவர்களாக போட்டாங்க. அதே மாதிரி சுப்ரியா சூலேக்கு மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா இந்த 3 ஸ்டேட்டோட ஃபுல் அத்தாரிட்டியை, அதாவது அந்த ஸ்டேட்ல என்ன டிசைட் பண்ணணுமோ என்சிபி சார்பா அதுக்கு முழுசா வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தேர்தல் குழுவோட தலைவராவையும் சுப்ரியா சூலேயை போட்டாங்க. இந்த இடத்துல தான் எல்லாமே வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அஜித் பவார் முடிவு பண்ணி எனக்கு வேண்டாம், என்னால இதுக்கு மேல இங்க டம்மியா இருக்க முடியாது. ஆக்சுவலி அவருக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. அவருக்கு அதுக்கு மேல அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதாவது எல்லாமுமா இருந்த ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம ஒரு இடத்துல அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுன்றது கண்டிப்பா யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒண்ணு. அதனால அவரு நான் பாஜக கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறமும் கூட சில இடங்கள்ல வந்து அஜித் பவார் ஐயா சரத்பவார் கிட்ட சில சமரசங்கள் பேசியிருக்கார். என்னதான் இருந்தாலும் வளர்த்தவர் இல்லையா. எவ்வளோ பண்ணாலும் சரத்பவார் கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம போயிட்டார். இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ மகாராஷ்டிராவில் நடக்கிற அந்த உள்ளாட்சி தேர்தல்களில் இடையில வந்து 2 பேரும் ஒன்று சேரலாம் சேர்ந்தாங்க. ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் பண்ணி நாம இதுக்கப்புறம் வந்து என்னென்ன இடங்கள்ல வந்து நாம ஒன்னா இருக்கணும் அப்படின்றத. ஏன்னா மேல ஒரு கூட்டணி, கீழே ஒரு கூட்டணி. ஐயா அஜித் பவாருக்கு என்னதான் இருந்தாலும் என்சிபியை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, எதிர்க்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன் அப்படின்னா அது சிங்கிள் ஃபோர்ஸ். நல்லது, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா அவங்க வைக்கிறது தான் கூட்டணி, அவங்க டிசைட் பண்றது தான் ரூலிங் பார்ட்டி. ஆனா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல அவருக்கான அந்த முக்கியத்துவங்கள் நிறைய இருக்கா. ஆனா அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு அட்வான்டேஜ், பிரிஞ்சு போனதுனால அவர் மேல இருந்த அந்த ஊழல் கேஸ்ல நிறைய வேனிஷ் ஆயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரியல, கரைஞ்சிருச்சு. அவரோட இப்ப கூட ரீசெண்டான டைம்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை போன்ல வந்து அந்த கான்வர்சேஷன் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு மணல் மாஃபியா, கனிம வள கொள்ள, அந்த இடத்துல வந்து அஜித் பவாரோட கட்சிக்காரங்க, என்சிபி காரங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை ஸ்ட்ரைட்டா மிரட்டுறாங்க. சாதாரண ஒரு மணல் வியாபாரி. அந்த ஆடியோவெல்லாம் நமக்கு அந்த அம்மாவையும் பயங்கரமா பேசினாங்க, அஜித் பவாரையும் பயங்கரமா பேசினாங்க. அஜித் பவார் எந்த அளவுக்கு பயங்கர சூடான ஆள்னா உள்ள என்ன இருக்குதோ அதை உடனே உடச்சு விட்டுருவாப்பு. அவரு இந்த இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டார். ஐயோ இது இப்படி பேசுறோமே என்ன அது ஒன்றும் இல்லை. அவர் நீர்நிலை அமைச்சராக இருக்கப்ப அவர் மேல ஊழல் இருக்குன்னு சொல்லி அவரை பதவி இறக்கிட்டாங்க. பதவி இறக்குனப்ப பயங்கர பஞ்சம் மகாராஷ்டிராவில். எல்லாரும் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் தான் இப்போ இதில் இல்லையே, பஞ்சமா இருக்கா,
ஆளுக்கு என்ன பண்ணுங்க, யூரின் போயிட்டு அணையர் ஒப்பிக்கங்கன்ட்டாப்புல. சார் நிஜமா இது என்டையர் கண்ட்ரி பூரா கடந்து அந்த மனுஷனை பிரின்னு பிரிச்சிச்சு. ஆனா எதை பத்தி அவர் கவலைப்படல. அதே மாதிரி கட்சிக்கு உள்ள நடக்கிற விஷயத்த பொதுவா யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க. வெளியில வர்றப்ப என்னதான் அடி வாங்கினாலும் வெளியில வர்றப்ப அப்படியே ஒரு போஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மனுஷன் உள்ள இப்படி பேசிட்டு இருக்காங்க சார், இப்படிலாம் பேசினா கட்சி எங்கே டெவலப் ஆகுறது அப்படின்னு பேசாம கிளம்பி போயிடுவாப்புல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஓப்பன் டைப்புன்னு வைங்களேன். இப்போ கூட ரீசெண்டாக நிறையா சுப்ரியா சூலேயும் அஜித் பவாரும் ஒன்று சேர்ந்து இது ஃபேமிலி ரீயூனியன் அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. ரீயூனியன்ற ரேஞ்சுக்கு. அதாவது அவங்களோட பிளான் என்ன, மேபி அவங்க வந்து பாஜகவை கழட்டி விடுறதா இருந்திருக்கலாம், இல்லை மொத்தமாக வந்து எப்படி முதல்ல வந்து ஒரு கூட்டணி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி கொண்டு வந்து இவங்களை விரட்டி விடுறதா இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க். அந்த இடத்துக்கு அவர் ஏன்னா அவரை நம்பி பின்னாடி ஒரு 45 எம்எல்ஏ போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 45 எம்எல்ஏ ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள், அதாவது கட்சியில வந்து பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவரு நான் போறேன் என்னை நம்பி கூடவா அப்படின்றப்ப உள்ள இருந்து அவரை நம்பி 45 பேர் போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கட்சியில அந்த மனுஷன் அந்த மரியாதையை அந்த நம்பிக்கையை சம்பாரிச்சு வச்சிருப்பாப்பு. பட் ஹி ஜஸ்ட் 66, 66 வயசு. ஒரே ஒரு வருத்தம், அந்த மனுஷன் ஒரு முறையாவது முதல்வராக இருக்கலாம், முதலமைச்சராகி மகாராஷ்டிராவுக்கு. ஏன்னா அவர் அரசியலுக்கு என்னைக்கு உள்ள நுழைஞ்சாரோ அன்னையிலேருந்து அவருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு நாள் நான் இந்த ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் ஆகும். பாப்போம், அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி.